உங்களுக்கு க்ரஷ் இருக்கு, அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்க இந்த ஸ்டேஜ் ஆஃப் டிவோர்ஸ் அதனால யூனிவர்ஸ்லி பொண்ணுங்க ஒரு பையனை பார்த்து அவங்க லுக்ஸ்ல மட்டும் அட்ராக்ட் ஆக மாட்டேன், அவங்க வேற ஏதோ பாக்குறேன். அவங்களுக்கு சிக்மெண்ட் ஃப்ராய்ட் என்ற சயின்டிஸ்ட் அவங்க 30 இயர்ஸ் ஆஃப் கரியர்ல ஆன்சர் கண்டுபிடிக்காம முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, பொண்ணுங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும், அவங்க என்ன திங்க் பண்ற, அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு லுக்ஸ் மேட்டர் இல்லையா, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். அப்போ நீங்க இது பாருங்க. வணக்கம். எப்போது நீங்க திங்க் பண்ணியிருக்கியா, நம்ம நிறைய கப்பிள்ஸ்னே பார்க்கும், நீங்க இந்த போட்டோல கொஞ்சம் பார்க்குறியா, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் என்ன விஷயம் தெரியல. எப்பவும் ஒரு பொண்ணுக்கு அன்அட்ராக்டிவ் பசங்களே பொண்ணுங்க ரொம்ப விரும்புகிறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன இருக்குன்னு நீங்கள் எப்போ திங்க் பண்ணியிருக்கியா? அது ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங்காக எனக்கு தெரியுது. பேட்டர்ன் நீங்கள் எப்படியாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? ஸ்கூல் காலேஜ் இல்லைன்னா ஒர்க் பிளேஸ் அங்கே எல்லாம் ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இருக்கிற ஒரு பையனை தான் ரொம்ப அன்கன்வென்ஷனாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு பொண்ணு விரும்புவேன். இல்லைன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துருக்கேன். அண்ட் தே ஆர் இன் ஹாப்பிலி ரிலேஷன்ஷிப், அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் நீங்கள் எப்படியாவது திங்க் பண்ணியிருக்கியா? அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வரும்னு மட்டும் இல்லை, அவங்க கல்யாணமும் பண்ணுவேன். ஆனால் அது பையனை பற்றி திங்க் பண்ணும்போது இல்லைன்னா பையங்களோட விஷயம் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு பையன் கண்டிப்பாக மேக் ஷூர் பண்ணுவேன், ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக, டேட் பண்ணுறதுக்காக, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் பொண்ணுங்க அவங்க திருப்பி ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுவேன். எப்போவும் ஒரு அன்அட்ராக்டிவான பையன் கூட தான் காண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அது என்ன ரீசனாக இருக்கு? ஒரு பொண்ணுக்கு லுக்ஸ் மேட்டர் இல்லையா, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். நீங்கள் இது பாருங்க, கோபாக் பேரில் உள்ள ஒரு ஆன்லைன் கம்பெனி இருக்கு. அவங்க டேட்டிங் ஆப் தான். அவங்க ஒரு சர்வே பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, பொண்ணுங்க ஒரு 100 பையனை சூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது 4 பசங்க மட்டும்தான் அதில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஆனால் பசங்க சூஸ் பண்ணது 35 பொண்ணுங்களும் ரொம்ப அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது மாதிரி தான் டிண்டர், ஓகே கியூபிட் இந்த மாதிரி இருக்கிற ஆன்லைன் ஆப்ஸ், டேட்டிங் ஆப்ஸ் அவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 9 டைம் அதிகமாக பியூட்டிஃபுல்லான பொண்ணுங்களை பசங்க சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் ஃபுல்லும் யூனிவர்சல் இஷ்யூவே இதுதான். இஷ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு கண்டு வர்ற ஒரு பேட்டர்ன் இதுதான். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யூனிவர்ஸ்லி பொண்ணுங்க ஒரு பையனை பார்த்து அவங்க லுக்ஸில் மட்டும் அட்ராக்ட் ஆக மாட்டேன், அவங்க வேற ஏதோ பார்க்குற அவங்கக்கிட்ட இருந்து. ஆர்கியூபிளி சிக்மெண்ட் ஃப்ராய்ட் என்ற சயின்டிஸ்ட் அவங்க 30 இயர்ஸ் ஆஃப் கரியரில் ஆன்சர் கண்டுபிடிக்காம முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, பொண்ணுங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும், அவங்க என்ன திங்க் பண்ற, அந்த மாதிரி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அது யூனோ இது பார்க்கும்போது நிறைய பேர் பொண்ணுங்க இல்லைன்னா ஆம்பளைங்களுக்கு மனசுல ஓகே எனக்கும் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ரியல் லைஃப்ல பொண்ணுக்கு என்ன வேணும், ஆனா அது மேபி அது இந்த வீடியோல உங்களுக்கு தெரியறதுக்காக இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ பி வித் மீ. வாட் டஸ் ஏ உமன் வாண்ட், லைஃப்ல பொண்ணுங்களுக்கு என்ன வேணும் அது அவங்களுக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் ஐ டோன்ட் அக்ரி வித் ஹிம், பிகாஸ் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் இல்லை பொண்ணுங்க, ஆல்வேஸ் வெரி ஸ்வீட். சரி நம்ம ஒரு வேலை பண்ணலாம், பொண்ணுங்கள்கிட்டே கேட்டு பார்க்கலாம். டாப் 5 குவாலிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டு பொண்ணுங்க பசங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். கேரிங்கா இருக்கணும். கேரிங் வந்து செகண்ட் பிளேஸ். ஐ திங்க் லாயல்டி டெஃபினெட்லி. சோ லாயல்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். மேபி ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. மேபி அதனால தான் நிறைய பேர் சொல்லியிருக்கும், women are meant to be loved, not to be understood. That's so quite okay, good. இந்த சைக்காலஜிஸ்ட் பசங்க எல்லாருமே இவ்வளோ சொல்கிற காம்ப்ளிகேட்டடாக இருக்க பொண்ணுங்க. ஆனால் இந்த உலகத்தில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், ஆனால் இந்த மாடர்ன் நியூரோ சயின்ஸ், எவல்யூஷனரி சயின்ஸ் அவங்க ரொம்ப ஆழத்தில் பொண்ணுங்கள் சைக்காலஜி தெரியறதுக்காக நிறைய ரிசர்ச்சஸ் நடத்தியிருக்கு. அதுலேருந்து தெரிஞ்சது என்னென்னா, பொண்ணுங்கள் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடும் இல்லை. ஓகே, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா தே ஆர் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஹியூமன் பீயிங் இன் த வேர்ல்ட். அவங்கள ரொம்ப பேம்பர் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுட்டேன்னா அந்த பொண்ணுங்கள்னா உலகத்திலே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது பொண்ணுங்கள் தான். அதுதான் ஒரு ஒப்பீனியன்.
மேபி அதனால தான் ஒரு இன்டர்வியூல நான் அது பேர் சொல்ல விரும்பல. ஒரு பொண்ணு சொல்லி ஒரு ஹீரோயின் அவங்க சொல்லியிருக்கேன், ஐ வுட் லைக் டு டர்ன் a bad boy into good boy. Why? But that's the mindset. Then the hero ரொம்ப ஆர்கியூ பண்ற அந்த பொண்ணுகிட்ட, ஆல்ரெடி குட் பாய்ஸ் ஆர் அவைலபிள், தென் வை யூ வாண்ட் டு சேஞ்ச் த பேட் பாய் டு குட் பாய்? அது சென்ஸே இல்லை அப்படின்னு. அதுதான் பொண்ணுங்களோட மைண்ட் செட், யூனோ, அவங்களுக்கு பிடிச்சது அதெல்லாம் தெரியறதுக்காக ஒரு லைட்டா கொஞ்சமாவது நம்ம எஃபோர்ட் எடுக்கணும். அதுதான், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அப்போ அந்த பொண்ணு சொல்றது ஹேவ் ஃபன், லைஃப்ல ஃபன் கிடைக்கணும் அந்த மாதிரி. ஓகே, அப்படிதான் நிறைய பொண்ணுங்களு எல்லாரும் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் எவ்ரி உமன் ஆர் யூனிக். அது பசங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஒரு பையனாக இருக்கு, உங்களுக்கு க்ரஷ் இருக்கு, அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ் ஆஃப் டிவோர்ஸ் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி ஆர் அன்லாக்கிங், ஏன்னா ஒரு பொண்ணோட சீக்ரெட் என்னென்னு அன்லாக் பண்ண போகிறேன். ஸோ யூ ஷுட் பி வித் மீ. அண்ட் நம்மளுக்கு இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு சைக்காலஜி ஆஃப் உமன். எக்ஸ்ட்ரீம்லி லாஜிக்கல், சயின்டிஃபிக் அண்ட் ரேஷனல். பாருங்க, ரீப்ரொடக்ஷனில் எப்போவும் ஒரு பொண்ணு தான் கேட் கீப்பராக இருக்கு, யூனோ, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போது அந்த டைமில் என்ன நடந்துருச்சுன்னா, ஒரு 10 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு பொண்ணு அவங்க பார்ட்னரை எப்படி சூஸ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக இருந்தேன். பிகாஸ் அந்த ஒரு சிம்பான்சி அந்த டைம், அந்த ஒரு டைம் குரங்குல இருந்து தானே நம்ம வந்தது. ஸோ அந்த டைமில் எப்படி சூஸ் பண்ணிட்டேன்னா, பொண்ணுங்க எப்பவும் மேக் ஷூர் பண்ணியிருந்தேன் அவங்க ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ் தான் இருக்கணும், சோஷியலி ரெஸ்பெக்டபிளாக இருக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் பொண்ணுங்க அவங்க பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன மீனிங்னா, பொண்ணுங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற பசங்களை தான் பிடிச்சிருந்தேன் அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அப்போவே நம்ம 2 காலில் நடக்கிறதுக்காக எப்படி ஹியூமனாக இவால்வ் ஆயிடுச்சு. அப்போ என்ன நடந்துருச்சுன்னா, இந்த அம்மாமார் இருக்குல்ல, பொண்ணுங்களை தான் டிசைட் பண்ணிட்டு இருந்த ஒரு பையனை எப்படி கல்யாணம் பண்ணணுமா, கல்யாணம் பண்ண வேணாமா, இந்த மாதிரி வீட்டில் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க எந்த மாதிரி ஒரு பையனை சூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, ரொம்ப லோயலாக, கரேஜஸாக, பிரேவாக இருக்கிற ஒரு பையனை தான் அவங்க சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும், அந்த பிள்ளைக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு அனிமல் வந்துருச்சுன்னா அவங்கள விட்டுட்டு போகாமல் அவங்க கூட இருக்கிற ஒரு லோயலாக இருக்கிற ஒரு ஹஸ்பண்டை தான் அவங்க சூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ பொண்ணுங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த டைமில் ஒரு புள்ள பிறக்கும் போது அது ப்ரீமெச்சுவராக டெலிவர் ஆகிட்டு இருந்தேன். பிகாஸ் எப்படின்னா, அந்த டைமில் பொண்ணுங்களை என்ன பண்ணிட்டேன்னா, நேரோ பெல்விஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையே வயிற்றுக்குள்ளே இருந்து டெலிவர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த புள்ளையோட தலை பெருசாகிறதுக்கு முன்னாடியே பர்த்து பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தேன். மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு எப்போ அந்த புள்ளை பர்த்து கொடுத்தையோ, அந்த புள்ள பிறந்ததோ, அதுக்கப்புறம் நிறைய டைம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு புள்ளை ஒரு நிறைய இயர்ஸ் அவங்க கூட இருந்தால் தான் அது புள்ளை கொஞ்சம் வளர்த்தி எடுக்க முடியும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு அக்ரெசிவாக இருக்கிற புருஷனை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கேர் பண்ணுற, ரொம்ப சோஷியலி இன்வால்வ்டாக இருக்கிற ஒரு புருஷனை தான் அவங்க விரும்பிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பசங்களை அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு டெய்லி சர்வைவல் பேட்டில் இருந்த அந்த புள்ளையே பார்க்குறது, இல்லைன்னா நான் எப்போ வேணாலும் ஒரு அனிமல் வந்து நம்மளே சாப்பிட்டுட்டு டின்னர் ஆக்கிட்டு போயிடுவேன். அந்த டைமில் அந்த புருஷனை ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப நல்லவங்களாக இருக்கிற ஒருத்தரை தான் அவங்க சூஸ் பண்ணிட்டு இருந்தது. பிகாஸ் அவங்க ரொம்ப வர்னரபுளாக இருந்த அந்த டைமில். அதனால அவங்க சைக்காலஜி கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களை சூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ரொம்ப கான்ஷியஸாக, காம்ப்ளிகேட்டடாக பண்ணிட்டு இருந்தது. அதனால சொஃபிஸ்டிகேட்டட், இமோஷனல் அவங்க திங்க் பண்ணுறதுக்காக அவங்க சைக்காலஜி, பொண்ணுங்க சைக்காலஜி அப்படியே போயிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷங்களா. ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்குறேன்னா, அந்த பொண்ணு என்ன ஃபஸ்ட்டு பார்க்கும்னா, அந்த பையனோட லுக்ஸ் பார்க்கும் கண்டிப்பாக. பட் அந்த ஒரு பொண்ணு உடனே அந்த பையனே ஓகே, அந்த மாதிரி ஹார்மோன் ரிலீஸிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து ஹீஸ் லுக்கிங் க்யூட் அந்த மாதிரி தான் தெரியும். அவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் அது ஓகே டிசைட் பண்ண, ஓகே ஹீ இஸ் அட்ராக்டிவ் ஓர் நோட். பட் ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்துன்னு வச்சுக்கோ அந்த காஃபி ஷாப்பில். அப்போது அந்த பையன் என்ன
150 மில்லி செகண்ட்ல அந்த பையன் டிசைட் பண்ணுவேன், ஓகே ஷீ இஸ் ஹாட் ஆர் நாட். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஒரு டெஸ்டோஸ்டிரோன் அவங்களுக்குள்ள இருந்து செக்ரிட் ஆகும். ஸோ அதிலிருந்து அந்த பையன் அந்த பொண்ணோட அட்ராக்ஷன்ல ஓகே செக்ஷுவலி அட்ராக்ட் ஆகுற மாதிரி பார்க்குவேன். ஆனா ஒரு பொண்ணு எப்பவும் ஒரு இமோஷனலி அட்டாச்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குவேன். ஆஃப்கோர்ஸ் க்ரஷஸ் ஹேண்ட்ஸ் அட்ராக்டிவ்னஸ் எல்லாம் இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் திங் உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி வேல்யூ அவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறது எப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொண்ணோட பிக்சர் பார்க்குறேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அந்த பொண்ணு மெர்சிடிஸுக்கு முன்னாடி இருந்தாலும் ஓகே பியூட்டிஃபுல்லாக தான் தெரியும், ஆல்டோக்கு முன்னாடி இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக தான் தெரியும். ஆனால் ஒரு பையனோட பிக்சர் ஒரு பொண்ணு மெர்சிடிஸுக்கு முன்னாடி பார்க்குறேன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். பிகாஸ் ஷீ give the value of that, okay he have rich, rich not about the money. அந்த பையனோட அட்ராக்ஷன் அதிகமாக அந்த பொண்ணுக்கு சைக்காலஜிக்கலி தெரியும். அண்ட் அந்த பொண்ணு இப்போ அந்த பையனை மெர்சிடிஸுக்கு பக்கத்தில் 2-3 பொண்ணுங்கள் கூட அதிகமாக இருக்கிற ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட இருக்கிற பொண்ணுங்க இல்லை 2-3 பவுன்சர்ஸ் கூட பார்த்துட்டுன்னு வச்சுக்கோ, அதுவும் இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். பிகாஸ் ஷீ giving some value of that particular man. Okay, he is very attractive. அந்த மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுவேன். நோட் ஓகே சரி, அதுக்கு அர்த்தம் ஓகே எல்லா பொண்ணுங்களும் காசு வச்சு தான் அவங்கள ஜட்ஜ் பண்ணும் அப்படி இல்லை. பிகாஸ் அவங்க மைண்ட் செட்டே அப்படிதான், சைக்காலஜி அப்படிதான் போயிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் சில பொண்ணுங்கள் அந்த ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற பசங்களை சூஸ் பண்ணுறதுக்காக விரும்புவேன். அது எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு ஒரு ஆக்டர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஆக்டர் தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க சர்க்கிள், அவங்களுக்கு இருக்கிற ஓன் கேமரா ஆஃப் கேமரா அவங்க எப்போவும் அந்த ஒரு சர்க்கிளில் தான் இருக்கும். ஸோ ரேஷ்னலி திங்க் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு அந்த பையனை சூஸ் பண்ணுவேன். அதுவும் செகண்டரியாக இருக்கலாம், ஆனால் ப்ரைமரி எப்பவும் அவங்களுக்கு அது ஒரு இமோஷன் தான், இமோஷனல் வேல்யூஸ் தான். அதனால தான் நிறைய டிவோர்ஸ் கூட நடந்துட்டு இருக்கும் செலிபிரிட்டிஸ் கிடையாது. ஓகே, பிஃபோர் வி எண்ட், நான் ரியலைஸ் பண்ணுறேன் நிறைய பேருக்கு என்கிட்ட டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். நான் இந்த மாதிரி எனக்கு ரிலேட் பண்ணவே முடியல இந்த வீடியோவில், எனக்கு அது தெரியவே இல்லை, அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கிறத அதிகமாக ரொம்ப பார்த்துருக்கிறேன்னா எப்படி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற பசங்க அட்ராக்டிவாக இருக்கிற பொண்ணுங்கள்கிட்ட தான் டேட் பண்ணுவேன், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வருவேன். அது எப்பவும் ஸ்கூல் காலேஜ் அந்த டைமில் தான் நீங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் ஞாபகம் நினைச்சு பார்த்துட்டுனா தெரியும். பிகாஸ் அந்த டைம்ல எப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கும். அஃப்கோர்ஸ் குட் லுக்கிங் பீப்புள் அட்ராக்டிவாக இருக்கிறது பிகாஸ் ஆஃப் தேர் அது இம்போர்டாக கிடைக்கிறது இருக்கும். அண்ட் தே ஆர் மோர் கான்ஃபிடென்ட், அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இப்போ ஒரு அவ்வளோ அழகாக இருக்கிற பையன் இல்லை, பட் ஸ்டில் ஹீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட அட்ராக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைப்ரரியில் போகிறேன், அங்கே நிறைய புக்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்னன்னா ஆல்வேஸ் ஜட்ஜ் வித் தேர் கவரில் தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவேன், ஓகே எடுக்குவேன். ஆனால் அது படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும், ஓகே திஸ் இஸ் நாட் கரெக்ட், நம்ம செலக்ட் பண்ணது தப்பா இருந்திருக்கு. அப்படிதான் அதனால நம்ம கான்ஃபிடன்ஸ் லுக்ஸ் மேட்டர் இல்லைன்னு நான் சொல்லலை, கண்டிப்பா மேட்டர் இருக்கு. நம்ம செல்ஃப் வேல்யூல நம்ம செல்ஃப் லுக்ஸ்ல நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த பொண்ணுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணலாம், அது தப்பு இல்லை. பட் நோட் இன் லுக்ஸ், ஆல்வேஸ் பொண்ணுங்க அந்த பையன்கிட்ட இருக்கிற அந்த கரேஜ், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அவங்க அம்பிஷியஸாக இருக்கா, ஆஃப்கோர்ஸ் பணம் இருக்குன்னா உங்கள்கிட்ட பின்னாடியே வரும் பொண்ணுங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பொண்ணுங்களை அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் யூ கேன் ஃபீல் கமெண்ட் on my comment box. You have different opinions, I know that. So signing off, Lydia is Nair. Bye.